Hello, dear students. How are things with you? I hope you are all well. Welcome to Max class. In this video, we are going to see Lesson 3, A Trip to Bhopal from 4th standard. Last week, we learned some topics in this lesson. And we done totally 6 sums in this lesson. Now, first one is total of children. Second one is how many children will get seats. Third one, children left without seat. Next, fourth one, how many minibuses are needed. Fifth one, how many which hours. Okay, totally 11 o'clock around we reach the Bhopal. Next, sixth sum. Now I will start lesson. Okay, shall I start the lesson? All of you ready for listen? Okay. As they are talking Bahadur shots. Okay, so இப்போ வந்து Bahadur shots பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம், பேசிகிட்டு இருக்கோம். ஓகே, ஹே லுக் அட் த நர்மதா, எவ்ரி ஒன் லுக்ஸ் அவுட் ஆஃப் த விண்டோஸ். ஸோ எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, அந்த விண்டோஸை பார்த்துட்ருக்காங்க. சரியா, அதாவது விண்டோ வழியாக நர்மதா ரிவர் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதை வந்து பார்த்துட்ருக்காங்க. ஸோ இந்த பாலம் இருக்குல்ல, இந்த பிரிட்ஜஸ் மூலயமா, ஓகேவா, அந்த பிரிட்ஜஸ்லேருந்து பார்த்துட்ருக்காங்க. ரூபி, வாவ், it is so long and so wide. Let us guess how wide it is. ஸோ இது வந்து ரொம்ப எவ்வளோ வந்து நீளமாக இருக்கும். ஓகே, எவ்வளோ லாங் இருக்கும், எவ்வளோ அகலம் ஆழம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் கெஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரூபின்றகள் சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு கோபி, 100 meters. Now it is much more, cannot say. ஸோ வந்து 100 மீட்டர்ஸாக இருக்கலாம் மேபி அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்கிறான். நெக்ஸ்ட்டு அது மட்டும் இல்லாமல் வேறு என்ன சொல்கிறான், ஸோ அதை வந்து ஈஸியாக வந்து சொல்ல முடியாது, எவ்வளோ அதை விட அதிகமாக கூட இருக்கலாம், சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறான். நெக்ஸ்ட்டு விக்டோரியான்ற கேர்ளு, இட் மஸ்ட் பி மோர் தென் ½ கிலோமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் மஸ்ட் பி மோர் தென் ½ கிலோமீட்டர், அதாவது மோர் தென் ½ கிலோமீட்டர். ஸோ ½ கிலோமீட்டருக்கு மேலே இருக்குது. ஓகே, மோர் தென் ½ கிலோமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ½ கிலோமீட்டருக்கு மேலே இருக்குது. நெக்ஸ்ட் மிஸ் ஆஷா, லுக், இட் இஸ் ரிட்டன் திஸ் பிரிட்ஜ் இஸ் 756.82 meters லாங். ஸோ அந்த பிரிட்ஜ் வந்து எவ்வளோ லாங்காக இருக்குது, 756.82 meters. ஓகே, ஸோ இங்கே அந்த பிரிட்ஜஸோட லென்த்தை பற்றி தான் பேசிகிட்ருக்காங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து பஹதூர் ஷார்ட்ஸ். ஓகேவா, ஸோ இது டோட்டலாக எவ்வளோ மீட்டர், 756.82 meters லாங். ஸோ we can guess that the Narmada must be about 500 meters wide at this place. ஸோ இது வந்து ஆக்சுவலாக டோட்டலாக அதோட வைடு எவ்வளோ இருக்குன்னா 500 meters. ஓகேவா, அதாவது இந்த பிரிட்ஜஸே வந்து பிரிட்ஜஸ் டோட்டலாக எவ்வளோ லென்த் இருக்குன்னு சொல்கிறாங்க, பிரிட்ஜோட லென்த்து. ஸோ வைடுன்றது ஆக்சுவலாக என்னன்னு சொல்லியிருக்கேன், அகலம். ஓகேவா, ஸோ இந்த அகலம் இந்த சைடு இப்படி நீட்டாக, லாங் வந்து இப்படி நீட்டாக போகுது. ஓகே, ஸோ இது வந்து அகலம். ஓகேவா, வைடு. ஸோ இதை தான் பார்க்க போகிறோம். இப்போ வைட் கண்டுபிடிக்கணும், ரெண்டு ரிவருக்கு சென்டரில் தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த பிரிட்ஜஸ் பில்டப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ அதோட அகலம் தெரியணுன்னா நம்மளுக்கு இந்த பிரிட்ஜை வந்து கவுண்ட் பண்ணாலே போதும். ஓகே, ஸோ இது வந்து டோட்டலாக எவ்வளோ இருக்குது, 756.82 meters. ஸோ அப்போ வந்து அதோட வைட் வந்து 500 meters இருக்கும். ஓகே, மேபி 500 meters, 500 meters கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மிஸ் சொல்கிறாங்க. ஓகே, வாஸ் விக்டோரியா ரைட். ஸோ இந்த கொஷின்ஸில் இங்கே ஃபஸ்ட்டு ஒரு கொஷின் இருக்குது. அப்போ விக்டோரியா கேர்ள் சொன்னாங்கல்ல. ஓகே, ஸோ இந்த கேர்ள் சொன்னாங்கல்ல விக்டோரியா, இவங்க சொன்னது ஆன்சர் கரெக்டாக, வாஸ் விக்டோரியா ரைட். ஸோ இப்போ இந்த சம்மை பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு சம், வாஸ் விக்டோரியா ரைட், வாஸ் விக்டோரியா ரைட். ஸோ விக்டோரியாவுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ½ கிலோமீட்டருக்கு. ஓகேவா, ஸோ மோர் தென் ½ கிலோமீட்டர், அதாவது ½ கிலோமீட்டருக்கு மேலே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, வி நோ
we know that one kilometer equal to 1000 meters. 0.5 equal to 500 meter. 0.5 meter அதாவது half meter ஓகேவா. ஸோ 1 கிலோமீட்டர்னா 1000 meter ஓகே. half kilometer ஓகே, half kilometer 500 meters ஓகே. The bridge is 756.82 meters long ஓகே. ஸோ இவ்வளோ லாங் இருக்குது, அதோட லாங் வந்து இவ்வளோ இருக்குது ஓகே. ஸோ 756.82 இஸ் more than half a kilometer. ஸோ அந்த நர்மதா ரிவர் இருக்குல்ல, ஸோ அதோட வைடு பார்த்தோம்னா, அதாவது அகலம் பார்த்தோம்னா நம்மளுக்கு half a கிலோமீட்டருக்கு மேலே இருக்குது ஓகே. ஸோ இதுதான் வந்து நர்மதா ரிவர் இவ்வளோ தூரம் போயிட்டுருக்கு அப்படின்னா பிரிட்ஜ் வந்து இதுக்கு நடுவில் தான் கட்டுவாங்க ஓகேவா, பில்டப் பண்ணுறது. ஸோ இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும், அதோட கவுண்ட் பார்த்தோம்னா இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்போது இதோட லாங் எவ்வளோ 756.82 மீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே. ஸோ உனக்கு இதில் இன்னும் கொஞ்சம் கம்மியாகும் ஓகே, என்ன ஒரு 50 மீட்டர்ஸ் வந்து கம்மியாகும் ஓகே. மற்றதெல்லாம் அதே சேம் தான். ஸோ விக்டோரியா சொன்னது கரெக்ட் ஓகே. ஸோ half a கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்க சொன்னது கரெக்டு. ஹென்ஸ் விக்டோரியா வாஸ் ரைட். ஹென்ஸ் விக்டோரியா வாஸ் ரைட். ஸோ அவங்க சொன்னது கரெக்ட் ஓகே. ஸோ இந்த சம் ஓவர். நெக்ஸ்ட் ஒன், சதஃப். I just cannot imagine 500 meters. சதஃப் என்ற பாய் வந்து என்னால் 500 மீட்டர்ஸை இமேஜின் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறான் ஓகே. ஸோ அதுக்கு அவங்க மிஸ் ஆஷா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க ஓகே. சி our bus is about 5 meter long. ஸோ நம்ம வர மினி பஸ் வந்து 5 meters இருக்கும் ஓகே. Imagine how many buses can stand in a line on this bridge. ஸோ எத்தனை பஸ்ஸஸ் வந்து இந்த பிரிட்ஜில் இது மாதிரி 5 மீட்டர் பஸ் வந்து கண்டினியூஸாக 5 ஆட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா 500 meters கிட்ட வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க ஓகே. ஸோ இந்த மிஸ் ஆஷா எக்ஸ்பிளைன் பண்ணாங்கல்ல, ஸோ அதை வந்து கேல்குலேட் பண்ணலாமா. ஆக்சுவலாக 5 meters ஓகே. ஸோ அந்த பஸ்ஸோட லென்த் என்ன, பஸ்ஸோட லாங் வந்து 5 meters ஓகே. ஸோ அந்த 500 ஓகேவா, 500 மீட்டர் வரணும்னா இந்த 5 மீட்டரை 100 பஸ்ஸு ஓகேவா, 5 மீட்டரில் இருக்கிற பஸ்ஸு 100 பஸ்ஸஸ் இருந்தால் மட்டும்தான் என்ன உனக்கு கிடைக்கும் 500 ஓகே, 500 meters கிடைக்கும். ஸோ இதுக்கு ஆக்சுவலாக ஆன்சர் என்ன, 500 மீட்டர்ஸ்க்கு 100 பஸ்ஸஸ் வரணும். எத்தனை பஸ்ஸஸ் நிற்கணும் அந்த பிரிட்ஜில், 100 பஸ்ஸஸ் நின்னா மட்டும்தான், 100 பஸ்ஸஸ் ஓகே. ஸோ 100 பஸ்ஸஸ் நின்னா மட்டும்தான் அது எவ்வளோ மீட்டர்ஸ் வரும், 500 meters ஓகே. நெக்ஸ்ட் சம், have you ever crossed a long bridge? about how many meters long was it? ஸோ நீங்கள் வந்து இதை மாதிரி லாங் பிரிட்ஜஸ் ஏதாவது ட்ராவல் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ட்ராவல் பண்ண லாங் பிரிட்ஜஸோட மீட்டர்ஸை வந்து செக் பண்ணி ரைட் பண்ணணும் ஓகே. ஆல்ரெடி நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே. ஸோ இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை கேட்டால் அவங்க வந்து என்ன ஆன்சர் எழுதுவாங்க, 756.82 மீட்டர் அப்படின்னு இப்போ போபால் போனாங்கல்ல, ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எழுதுவாங்க ஓகேவா, ரைட் பண்ணுவாங்க. ஸோ ஆஷா வந்து இந்த பாய்கிட்ட கொஷின் கேட்கும்போது அந்த பாய் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி தான் இந்த ஆன்சர்ஸ் ரைட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நீங்கள் வந்து எந்த பிரிட்ஜஸ் வந்து ரொம்ப லாங்காக இந்த மாதிரி எந்த பிரிட்ஜஸ் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கீங்களோ அந்த பிரிட்ஜஸோட லென்த் லாங்கை வந்து நீங்கள் ரைட் பண்ணணும் ஓகே. how many meters அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரைட் பண்ணணும் சரியா. ஓகே நெக்ஸ்ட் ஒன், everyone looks down at the river.
எல்லாருமே வந்து ரிவர் அந்த பிரிட்ஜ் இருக்குல்ல, ஸோ அந்த பிரிட்ஜிலேருந்து ரிவரை வந்து கீழ்ப்பக்கமாக பார்த்துட்ருக்காங்க. ஓகே. மிஸ்டர் ராகேஷ், த வாட்டர் லெவல் நவ் இஸ் குவைட் லோ. ஸோ இப்போ வாட்டர் லெவல் வந்து ரொம்ப ரொம்ப லோவாக இருக்குது. ஓகே. இட் மஸ்ட் பி அபவுட் 40 மீட்டர் பிலோ த பிரிட்ஜ். பிரிட்ஜை விட 40 மீட்டர்ஸ் கீழே இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ இதான் வந்து ஆக்சுவலாக பிரிட்ஜுன்னா பிரிட்ஜை விட 40 மீட்டர்ஸ் கீழே இருக்குது. ஓகே. ஸோ 40 மீட்டர்ஸ் கீழே இருக்குது. ஸோ இது வந்து இங்கே தான் வந்து வாட்டர் ஃபால் போயிட்டுருக்கு. ஓகேவா, அதாவது ரிவர் வந்து இருக்கிற பிளேஸு. ஸோ இது வந்து பிரிட்ஜு. ஓகேவா. ஸோ பிரிட்ஜை விட 40 மீட்டர்ஸ் கீழே இருக்குது. சரியா, தண்ணி லெவல். நெக்ஸ்ட்டு மிஸ் ஆஷா, பட் இன் த ரெயின் சீசன் த வாட்டர் ஹேட் ரீசன். ஸோ ரெயின் சீசனில் எந்த டைமு ரெயின் சீசன். ஓகே. ஸோ ரெய்னி சீசன் த வாட்டர் லெவல் இஸ் இன்க்ரீஸ்டு. ஓகே. ஸோ வாட்டர் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். தென் இட் வாஸ் ஜஸ்ட் அபவுட் 15 மீட்டர் பிலோ த பிரிட்ஜ். ஓகே. ஸோ இது வந்து சம்மர் சீசனில் இந்த மாதிரி இருக்குது. ஓகேவா, அதாவது 40 மீட்டர்ஸ் எவ்வளோ இருக்குது, 40 மீட்டர்ஸ். ஸோ சம்மர் டைமில் பிரிட்ஜுக்கு கீழே 40 மீட்டர்ஸில் ரிவர் இருக்குது. ஓகே. 40 மீட்டர்ஸ். அட் த சேம் டைம் ரெய்னி சீசன் பார்த்தோம்னா, ரெய்னி சீசன் பார்த்தா எவ்வளோ தூரத்தில் இருக்கும். ஸோ இதுதான் பிரிட்ஜு. ஓகே. ஸோ 15 மீட்டர்ஸ். ஓகே. 15 மீட்டர்ஸ் வாட்டர் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஓகே. சரியா. ஓகே. What is the difference between the water level of the Narmada in the rainy season and now? How many meters dash meters question கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சம்மை வந்து இப்போ ஃபாலோ பண்ணலாம். ஓகே. நெக்ஸ்ட்டு செகண்ட் சம். மிஸ்டர் ராகேஷ் வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்கிறாங்க, அதோட லாங்கு, அதாவது பிரிட்ஜ் இருக்குல்ல, ஸோ இந்த பிரிட்ஜ்லேருந்து ரிவர் வந்து எவ்வளோ ஹைட்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ அவங்க சொன்னது 40 மீட்டர் சம்மர் டைமில், அதாவது நவ். ஓகே. இப்போ அவங்க ட்ராவல் பண்ணும்போது அவங்களுக்கு 40. நெக்ஸ்ட்டு மிஸ் ஆஷா 15 மீட்டர். ஓகே. 15 மீட்டர் இன் ரெய்னி சீசன். ரெய்னி சீசனில் எவ்வளோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, 15 மீட்டர்ஸ். difference between the water level of Narmada in rainy season. ஸோ ரெய்னி சீசன்லேயும் இப்போவும் வந்து எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது. ஓகே. ஸோ அதுதான் இதில் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ரெய்னி சீசன் அண்ட் நவ் ஈக்குவல் டு சம்மர் ஆர் நவ் மைனஸ் ரெய்னி சீசன். ஸோ இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் வந்து சப்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகே. ஸோ 40 மீட்டர் மைனஸ் 15 மீட்டர் டோட்டலி 25 மீட்டர். ஸோ இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணுங்கள். 40 15. ஸோ சப்ராக்ட் பண்ணால் இங்கே 10. ஓகே. ஸோ இங்கே 3. 10ல் 5 போயிடுச்சுன்னா ரிமைனிங் 5. 3ல் 2 போயிடுச்சுன்னா 3ல் 1 போயிடுச்சுன்னா ரிமைனிங் 2. ஓகே. ஸோ உங்களுக்கு 25 மீட்டர். ஸோ அந்த hence water level between rainy season and now is 25 meters. Okay. So answer வந்து 25 meter. The children discuss about the river for sometimes. ஸோ சில்ட்ரன்ஸ் வந்து அந்த ரிவர்ஸை பற்றி கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்திருக்காங்க. ஓகே.
Suddenly the bus stops with a jerk. ஸோ அந்த பஸ்ஸு வந்து சடனாக நிற்கிது. ஓகே, ஸோ என்னடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்க்கும்போது அங்கே பெட்ரோல் பம்ப் இருக்குது. ஓகேவா? ஓ, த பெட்ரோல் பம்ப். 2 buses need to be refilled. ஓகே, ஸோ 2 பஸ் வந்து ரீஃபில் பண்ணணும். ரீஃபில்னால் பெட்ரோல் வந்து ஃபில் பண்ணணும். ஓகே, த பஸ்ஸஸ் ஸ்டாண்ட் இன் எ லைன். பஸ் எல்லாம் வந்து லைனில் நின்றுட்டுருக்கு. ஓகே, சில்ட்ரன்ஸ் ஆர் sticking their necks out to see how diesel is filled in the bus. ஸோ சில்ட்ரன்ஸ் வந்து சம் சில்ட்ரன்ஸ் வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்க, அதில் வந்து ரீஃபில் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பஸ்ஸோட விண்டோ சீட் இருக்குல்ல, விண்டோ, ஸோ அந்த விண்டோ வழியாக எட்டி பார்த்துட்ருக்காங்க. ஓகே, ஸோ இங்கே ஒரு கேர்ள் வந்து எட்டி பார்க்குறாங்க, இங்கே அந்த மாதிரி சம் சில்ட்ரன்ஸ் வந்து பார்த்துட்ருக்காங்க. சரியா? Some children have got down to look more closely. சில சில்ட்ரன்ஸ் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப கிட்டவே வந்து ஓகே க்ளோஸாக வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, இதை வந்து பெட்ரோலை வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ஃபில் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஈச் பஸ் டேக்ஸ் about 15 minutes to refill and there are 2 buses to be refilled. ஸோ அங்கே வந்து 2 buses வந்து ரீஃபில் பண்ணுறாங்க. ஒவ்வொரு பஸ்ஸுக்கும் 15 minutes வந்து டைம் எடுத்துக்குது. ஓகே, ஸோ தே ஸ்டாப் தேர் ஃபார் about dash minutes which means they are late by about dash minutes. ஸோ எவ்வளோ நேரம் வந்து பஸ்ஸஸை இங்கே வந்து வெயிட் பண்ண வச்சுருக்காங்க. ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு டைம் எவ்வளோ ஆகுது. ஓகே, 2 buses வந்து ரீஃபில் பண்ணும்போது ஒரு பஸ்ஸுக்கு 15 minutes ஆகுது. அப்போ 2 bussesக்கு எவ்வளோ டைம் ஆகுது. ஸோ அங்கே வந்து எவ்வளோ டைம் ஆகுதோ அந்த டைம் வந்து நம்ம வந்து ரீச் ஆகிறதுக்கும், ஓகே போபால் ரீச் ஆகிறதுக்கும் டைம் வந்து லேட் ஆகும், டிலே ஆகும். இங்கே எவ்வளோ இப்போ 15 minutes ஆச்சுன்னா அங்கேயும் 15 minutes ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் கேட்குறாங்க. ஓகே, ஸோ நம்ம அந்த பஸ் வந்து ரீஃபில் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுது, எவ்வளோ மினிட்ஸ் ஆகுது 2 buses வந்து ரீஃபில் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். ஓகே, திஸ் ஒன் இஸ் தேர்ட் சம். அதாவது ஃபஸ்ட்டு பஸ் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு பஸ் ஒரு பஸ் வந்து ரீஃபில் பண்ணுற டைம். ஓகே, 1 bus refill time is 15 minutes. எவ்வளோ 15 minutes ஆகுது. ஓகே, ஒரு பஸ் வந்து ரீஃபில் பண்ணுறதுக்கு 15 minutes ஆகுது. ஸோ 2 buses வந்து ரீஃபில் பண்ணுறதுக்கு 2 buses refill time equal to question mark. ஸோ 2 bussஸோட ரீஃபில் டைம் நம்மளுக்கு தெரியாது. ஓகே, ஸோ இப்போ அதை கால்குலேட் பண்ணலாம். 1 bus 15 minutes. ஸோ அப்போ 2 buses. ஓகே, அதாவது 2 bus 2 equal to, ஸோ 15 into 2 எவ்வளோ 30. ஓகே, 30 minutes. ஸோ ஆன்சர் இஸ் 30 minutes. ஓகே, ஸோ இப்போ they stop there for about 30 minutes. Okay, which means they are late by about 30 minutes. ஓகே, ஸோ அவங்க வந்து 30 minutes வந்து இங்கே ஸ்டே பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அவங்க அப்போ போபால் போய் சேர்கிறதுக்கு அவங்களுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும், எக்ஸ்ட்ரா 30 minutes ஆகும். ஓகேவா? ஸோ எக்ஸ்ட்ரா 30 minutes வந்து அவங்க லேட்டாக போவாங்க. ஸோ 30 minutes இஸ் ஏ ஆன்சர். ஸோ 2 பஸ்ஸுமே ரீஃபில் பண்ணுறதுக்கு டைம் எவ்வளோ ஆகுது, 30 minutes. ஓகே, ஸோ 2 buses வந்து ரீஃபில் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுது, 30 minutes. ஓகே, 30 minutes. ஸோ நம்மளுக்கு வந்து எவ்வளோ டைம் லேட்டாக போகிறோம், அதுவும் 30 minutes. ஓகே, ஓகே, நெக்ஸ்ட் ஒன். இந்த கேர்ள் வந்து இதை சொல்லிகிட்ருக்கா. ஓகே, ஹே இட் ஹேஸ் சச் அ பிக் டம்மி. டம்மினா வயிறு. ஓகே, ஸோ அதுக்கு வந்து அவ்வளோ பெரிய வயிறு இருக்குது
அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இட் ஹேஸ் ஆல்ரெடி டேக்கன் 100 liters. ஓகே, ஸோ இதுக்கு இல்லை வயிறு இந்த பஸ்ஸு ஃபில் பண்ணதில் பஸ் வந்து அவ்வளோ மீட்டர்ஸ் வந்து அது ஃபில் பண்ணிக்குது. ஓகேவா, ஸோ வந்து ஆல்ரெடி 100 meters வந்து அது பெருசாக நிறையா வந்து ஃபில் பண்ணிக்கிச்சு. ஸோ அதுக்கு இந்த பஸ்க்கு வந்து அவ்வளோ பெரிய டம்மி இருக்குது. டம்மினா பெரிய வயிறு. ஓகேவா, நெக்ஸ்ட்டு இந்த பாய் பாருங்கள். இந்த பாய் வந்து என்ன சொல்கிறான்னா, ஸோ வி ஹாவ் டு பே 3500 rupees ஃபார் த டீசல். ஓகே, ஸோ 100 litersக்கு 3500 பே பண்ணணும். ஓகேவா, ஹவு மெனி லிட்டர்ஸ்? 100 litersக்கு 3500 liters பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சில்ட்ரன்ஸ் வந்து பேசிக்கிறாங்க. ஓகே, லுக் இன் த பிக்சர் அண்ட் ஃபைண்ட் த ப்ரைஸ் ஆஃப் 1 liter ஆஃப் டீசல். ஸோ இப்போ அங்கே ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன், 100 litersக்கு 3500 பே பண்ணணும். அப்போ 1 litersக்கு எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் கேட்குறாங்க. ஓகே, ஸோ இது வந்து 4th சம்மு. நெக்ஸ்ட்டு இது 5th சம்மு. 2 சம்மையும் சேர்த்தே பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு as the buses are being refilled, some children go to the toilet near the petrol pump. ஸோ பெட்ரோல் பம்புக்கு பக்கத்தில் இருக்க ஒரு டாய்லெட்டுக்கு இந்த சில்ட்ரன்ஸ் எல்லாமே வந்து ரெஸ்ட் ரூம் போகிறாங்க. ஓகே, அந்த ரீஃபில் பண்ணுறாங்கல்ல அந்த டைமில் ரெஸ்ட் ரூம் போகிறாங்க. ஸோ அப்போ ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு அந்த ரெஸ்ட் ரூம் போனதில் அமன் அப்படின்ற ஒரு கேர்ள் என்ன பண்ணுறா, அமன் ஹேஸ் டேக்கன் as much time to empty himself as one bus is taking to refill. ஓகே, ஸோ அவள் வந்து ஃபுல்லாக வந்து அவளை எம்டி பண்ணிக்கிறது. ஓகே, அதாவது ஃபுல்லாக வந்து அவளோட ரீசஸ் இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு. ஓகேவா, ஸோ அவள் வந்து பாத்ரூம் விட்டு வெளியே வர்றதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குதுன்னா, 1 பஸ்ஸை வந்து ரீஃபில் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுதோ அவ்வளோ டைம் எடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ 1 பஸ்ஸை ரீஃபில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் எவ்வளோ ஆச்சு? இங்கே ஆல்ரெடி கொஷின்ஸ் பார்த்தீங்கல்ல. ஸோ 1 பஸ்ஸு. ஓகே, ஈச் பஸ் டேக்ஸ் அபவுட் 15 minutes. எவ்வளோ மினிட்ஸ்? 15 minutes. ஸோ அப்போ அவள் டாய்லெட்டிலேருந்து வெளியே வர்றதுக்கு எவ்வளோ டைம் ஆகுது? 15 minutes ஆகுது. ஓகே, ஸோ நவ் ஸோ இப்போ 4th சம் இருக்குல்ல, இந்த 4th சம்மை இப்போ பார்க்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஒன் 4th சம். ஓகே, ஸோ 100 liter பெட்ரோல் வந்து rupees 3500. ஓகே, ஸோ 100 liter பெட்ரோல் எவ்வளோ? 3500. ஓகே, total quantity of total quantity of diesel. ஓகே, டீசல் எவ்வளோ இருக்குது? total quantity of diesel filled. ஸோ பஸ்ஸில் எவ்வளோ வந்து குவான்டிட்டி ஆகுது? ஓகே, ரொம்ப பஸ் ஃபுல்லாக எவ்வளோ ஃபில் ஆகுது? 100 liters. ஓகே, ஸோ ஒரு பஸ்ஸில் 100 liters வந்து பெட்ரோல் ஃபில் பண்ணுறாங்க. சரியா, எவ்வளோ லிட்டர்ஸ்? 100 liters. ஓகே, the cost of 100 liters of diesel equal to எவ்வளோ? 3500. எவ்வளோ ருபீஸ்? எவ்வளோ? 3500. ஓகே, ஸோ ஓகே, now 1 liter of diesel. Okay, 1 liter of diesel equal to 3500 divided by 100. Okay, so equal to உங்களுக்கு ஆன்சர் என்ன? இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் ஆகிடும், இதுக்கு இது கேன்சல் ஆகிடும். ஸோ டிவிஷனில் உனக்கு எப்பயுமே 1 இருந்துச்சுன்னா அப்பரில் என்ன இருக்கோ அது சேம் ஆன்சரை போட்டுக்கலாம். ஓகே, ஸோ ஆன்சர் இஸ் 35. 1 லிட்டருக்கு நம்மளுக்கு எவ்வளோன்னு தெரியாது. ஓகேவா, ஸோ நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? 100 லிட்டருக்கு 3500. ஸோ இப்போ 1 liter வேணும்னா இங்கே இருக்க 100 இந்த சைட் கொண்டு வந்தால் உனக்கு ஈஸியாக வந்து டிவிஷனில் வந்துடும். ஓகே, டிவிஷனில் வந்ததும் உனக்கு ஈஸியாக வந்து டிவைட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ 1 liter equal to 35 rupees. ஓகே, ஸோ அமௌண்ட் எவ்வளோ? 35 rupees. ஸோ திஸ் இஸ் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு 5th sum. 5th sum என்ன?
நெக்ஸ்ட்டு அந்த அமன் இருக்காங்கல்ல, அமன் took 15 minutes. ஓகே, 15 minutes. ஆக்சுவலாக கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அமன் டோட்டலாக வந்து எவ்வளோ மினிட்ஸ் எடுத்துக்கிட்டாங்கன்னா ஒரு பஸ். ஓகே, ஸோ ஆன்சர் கொஷின் என்ன, ஒன் பஸ் வந்து ரீஃபில் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குமோ அதுதான். ஓகே, அமன் ஹேஸ் taken as much time to empty himself as one bus is taking to refill. ஓகே, ஸோ அதாவது அமன் வந்து 15 மினிட்ஸ் எடுத்தாங்க. ஒரு பஸ் வந்து ரீஃபில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் எவ்வளோ, 15 மினிட்ஸ். ஓகே, ஸோ அவங்க ஒரு பஸ் வந்து ரீஃபில் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுதோ அவ்வளோ டைம் வந்து அவங்க ரெஸ்ட் ரூம் முடித்து வெளியே வர்றதுக்கு டைம் எடுத்துக்கிறாங்க. அவ்வளோ டைம் எடுத்துக்கிறாங்க. ஒரு பஸ் வந்து ரீஃபில் பண்ணுற டைமை அவங்க எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அப்போ டோட்டலி டைம் இஸ் 15. ஓகே, ஸோ ஒன் பஸ் ரீஃபில் டைம் இஸ் equal to 15 minutes. ஓகே, எவ்வளோ டைம் ஆகுது, 15 மினிட்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், தே ஆர் ரீச் பிம்பெட்கா. ஓகே, ஸோ அவங்க வந்து பிம்பெட்கா அப்படின்ற பிளேஸ்க்கு ரீச் ஆகிட்டாங்க. ஆஃப்டர் த பஸ்ஸஸ் ஆர் ரீஃபில்ட் த ஜேர்னி ஸ்டார்ட்ஸ் அகெயின். ஸோ ரீஃபில் பண்ணதுக்கப்புறம், ஓகேவா, பெட்ரோல் ஃபில் பண்ணதுக்கப்புறம் அவங்களோட ஜேர்னி வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, நவ் த சில்ட்ரன்ஸ் ஆர் டோல்டு தட் தே ஆர் ஸ்டாப்பிங் அட் பிம்பெட்கா. ஸோ சில்ட்ரன்ஸ் வந்து பிம்பெட்கா கிட்ட நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கேட்குறாங்க. ஸோ அதனால் அவங்க ஸ்டாப் பண்ணுறாங்க. ஓகே, அஞ்சன், வாட் இஸ் பிம்பெட்கா? ஸோ அஞ்சன்ற பாய் வந்து அப்படின்னா என்ன அப்படின்னு கொஷின் கேட்குறான். ஓகே, மிஸ் ரெய்னா. ஸோ மிஸ் ரெய்னா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இட் இஸ் எ பிளேஸ் வித் லாட் ஆஃப் கேவ்ஸ் அண்ட் கேவ் பெயிண்டிங்ஸ் மேட் பை பீப்புள்ஸ் 10,000 years ago. ஓகே, 10,000 years எகோக்கு முன்னாடி, அதாவது 10,000 வருஷத்துக்கு முன்னாடி. ஓகேவா, 10,000. ஸோ 10,000 இயர்ஸ்க்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்க, 10,000 இயர்ஸ்க்கு முன்னாடி சம் பீப்புள்ஸ் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, கேவ்ஸ்னால் குகைகள். கேவ்னா என்ன, குகை. ஸோ கேவ்ஸும் இருக்கும், குகை இருக்கும், குகை பெயிண்டிங். ஓகே, குகை ஓவியங்கள், கேவ் பெயிண்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து அந்த பிம்பெட்கா அப்படின்ற பிளேஸில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது சுமேண்டோ அப்படின்ற ஒரு பாய் வந்து 10,000 years அப்படின்னு சொல்கிறான். ஓகே, ரொம்ப இழுக்கிறான், 10,000 வருஷத்துக்கு முன்னாடியா. ஓகே, ஐ கேனாட் ஈவன் திங்க் ஆஃப் 1,000 years பேக். என்னால் 1,000 years பேக்கே நினச்சி பார்க்க முடியல, இது வந்து 10,000 years சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஷாக்காக சொல்கிறான். ஓகே, நெக்ஸ்ட்டு கோபி, ஓ 1,000 years is a big thing, I can't even think of 100 years. ஸோ என்னால் 100 இயர்ஸே வந்து திங்க் பண்ண முடியல, நீ வந்து 1,000க்கு போயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோபி கேட்குறான். ஓகே, நெக்ஸ்ட்டு கௌரி, ஐ கேன் திங்க் ஆஃப் 100 years பிகாஸ் மை ஃபாதர்ஸ் கிராண்ட்ஃபாதர் இஸ் 100 year old. இப்போ கௌரின்ற கேர்ளு, என்னால் 100 years வந்து திங்க் பண்ண முடியுது பிகாஸ் என்னோடய ஃபாதரோட கிராண்ட் மதர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து 100 years அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அப்போ வந்து 100 years வந்து ஒரு லைஃப் பீரியட். ஓகே, ஒரு ஹியூமனோட லைஃப் பீரியட் அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கௌரி சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், மஞ்சிட், தட் மீன்ஸ் தோஸ் கேவ்ஸ் ஆர் ஆல்மோஸ்ட் 100 கிரேட் கிராண்ட் மதர்ஸ் ஓல்டு. ஸோ மஞ்சித் என்ன சொல்கிறான்னா, இப்போ வந்து உங்கள் ஃபாதரோட கிராண்ட் மதருக்கே 100 years ஓல்டுனா, அப்போ அதே மாதிரி 100 கிரேட் கிராண்ட் மதர்ஸ் வந்து தேவை, அவங்களுக்கு முன்னாடி 100. ஓகே, ஸோ அந்த கிராண்ட் மதருக்கு முன்னாடி 100வது கிராண்ட் மதர் இருப்பாங்கல்ல அவங்க அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சித் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். எவ்ரிபடி பர்ஸ்ட் இன்டு லாஃப். ஸோ ரொம்ப வந்து சத்தமாக சிரிக்கிறாங்க, ஹஹா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நவ் த சில்ட்ரன் ஆர் ரியலி எக்ஸைட்டட் டு see the cave painting. It is about 11 o'clock when they reach பிம்பட்கா. ஸோ பிம்பட்கா வந்து எத்தனை மணிக்கு அவங்க ரீச் பண்ணியிருக்காங்க, 11 o'clock வந்து அவங்க ரீச் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ சில்ட்ரன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காங்க, அந்த கேவ் பெயிண்டிங், மலை குகை ஓவியங்கள் இருக்குல்ல அதை பார்க்குறதுக்காக ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு திஸ் ஒன், வாவ், ஈவன்
10,000 years ago people made such lovely painting that too on rocks. ஸோ இந்த ராக்ஸில் 10,000 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து எவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக வந்து பெயிண்டிங்ஸ் வந்து ட்ரா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆச்சரியப்படுறான். ஓகே, ஸோ இந்த பாய் எக்ஸைட்டட் ஆகிறான். நெக்ஸ்ட்டு இந்த கேர்ள், ஹோ தீஸ் ராக்ஸ் ஆர் thousands of year old. ஸோ இந்த ராக்ஸுக்கு வந்து 1000 வருஷத்துக்கு மேலே ஆகுதா இதுக்கு வயசு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேர்ள் கேட்குறான். நெக்ஸ்ட் ஒன், ஷங்கர், திஸ் பெயிண்டிங் ஆல்சோ ஹாவ் வெரி பிக் பீஸா. ஸோ அதில் வந்து பிக் பீஸான்னு இருக்குது. ஓகேவா? அடுத்தது, ஹே ஐ காட் அன் ஐடியா, ஐ வில் கவுண்ட் த பீசான்ஸ் அண்ட் யூ கவுண்ட் த டீர் இன் த பெயிண்டிங். ஓகே, ஷங்கர் வந்து என்ன சொல்கிறான், நான் வந்து பீசான் கவுண்ட் பண்ணுறேன், அப்புறம் பக்கத்தில் இருக்க கேர்ளை வந்து நீ வந்து டீரை வந்து கவுண்ட் பண்ணு, டீர்னா மான்கள். ஓகேவா? அதை கவுண்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறான். நெக்ஸ்ட்டு பொன்னமாலா. ஓகே, பொன்னமாலா வந்து ஐ வில் கவுண்ட் பீப்புள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, லெட் அஸ் சி விச் ஆர் த மோஸ்ட் பீசான்ஸ், டீர் ஆர் பீப்புள். ஓகே, ஸோ பீப்புள்லாம் தெரியும் உங்களுக்கு, ஹியூமன் பீயிங். டீர் என்ன, அது வந்து மான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பீசான்ன்றது அது ஒரு காட்டு எருமை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, காட்டில் இருக்கிற எருது. ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையும் இப்போ ஒவ்வொருத்தவங்களாக கவுண்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இந்த பாய் வந்து கவுண்ட் பண்ணிகிட்டே இருக்கான். டோட்டலாக கவுண்ட் பண்ணி முடிக்கும்போது அவன் 37, ஐ காட் 37 பீசான்ஸ் அப்படின்னு சொல்கிறான். ஓகே, ஸோ 37 அப்படின்னு சொல்லியிருக்கான். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த கேர்ள் வந்து கவுண்ட் பண்ணுறான். ஐ காட் 117 டீர் அப்படின்னு சொல்கிறான். ஓகே, எவ்வளோ டீர்ஸ் இருக்குது, 117. இப்போ நவ் we see the question. Okay, how many more deer are there than pisan? ஸோ என்னது, டீரை விட பீசான், ஓகே சாரி பீசானை விட டீர் வந்து எவ்வளோ அதிகமாக இருக்குது, பீசானை விட டீர் வந்து எவ்வளோ அதிகமாக இருக்குது. ஆக்சுவலாக பீசான் எவ்வளோ, 37, டீர் பார்த்தோன்னா 117. ஓகே, ஸோ இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் எவ்வளவோ அதுதான் வந்து அந்த மோர் தென். ஓகேவா? ஸோ இப்போ அந்த சம் பார்க்கலாமா? இப்போ நெக்ஸ்ட் ஒன், 6th சம். ஓகே, 6th சம்மில் நம்பர் ஆஃப் டீஸ் எவ்வளோ, நம்பர் ஆஃப் டி ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் டீர் ஈக்குவல் டு 117. number of deer equal to 117. Okay, next number of pisans. Okay, so number of pisans equal to 37. number of deers, number of pisan. Okay, so number of deers எவ்வளோ, 117, number of pisan is 37. Okay, so இப்போ இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்சியேஷன். ஓகேவா? ஸோ இது நம்பர் ஆஃப் பிசான் வந்து நம்பர் ஆஃப் டீஸ். ஓகே, இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். பிசானை விட டீர் வந்து எவ்வளோ வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் கேட்குறாங்க. ஓகே, நம்பர் ஆஃப் டீர் மோர் தேன் number of days more than pisan. number of days more than pisan equal to question mark. நம்மளுக்கு ஆன்சர் தெரியாது. ஓகே, ஸோ இப்போ now we will subtract. okay, number of deer minus number of pisan, number of deers minus number of pisan. okay, so number of deers எவ்வளோ, 117, number of pisan எவ்வளோ, 37. ஸோ இது ரெண்டுத்தையும் உங்களுக்கு சப்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? 117, 37, 7 போயிடுச்சுன்னா அதில் 0, ரிமைனிங் 0. ஓகே, ஸோ இப்போ இங்கே 11 டோட்டலாக இருக்குது. 11ல் 3 போயிடுச்சுன்னா உங்களுக்கு ரிமைனிங் இஸ் 8. ஓகே, ஸோ டோட்டலாக உங்களுக்கு எவ்வளோ டீஸ் வந்து ரிமைனிங் இருக்குது, 80 டீஸ் வந்து எக்ஸஸாக இருக்குது பிசானை விட. ஓகே, 80 டீஸ் மோர் தேன் பிசான். ஸோ ஆன்சர் இஸ் 80 தான் வந்து ஆன்சர். சரியா? ஓகே, நெக்ஸ்ட்டு ஸோ பிசானை விட டீஸ் வந்து எவ்வளோ அதிகமாக இருக்குது, 80. ஓகே, 8 டீஸ் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது. சரியா? மோர் தென் 80. நெக்ஸ்ட்டு another one, but
Ponnamala is the happiest because the number of people is even more than the number of deer and bison together. Her count is less than 2000. ஓகே, அதாவது என்னென்னா அந்த பொன்னமலா இருக்காங்கல்ல, ஓகே. ஸோ இந்த 2 மெம்பர்ஸ் வந்து இவங்க 2 பேரும் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து கவுண்ட் பண்ணுறாங்க. இந்த பொன்னமலா அப்படின்ற கேர்ள் மட்டும் என்ன கவுண்ட் பண்ணுறா, பீப்புள்ஸை கவுண்ட் பண்ணுறா. ஓகே, ஸோ அப்படி பீப்புள்ஸை கவுண்ட் பண்ணும்போது பீப்புள்ஸ் வந்து டோட்டலாக 200க்கு உள்ளே இருக்காங்க. ஓகே, பிலோ 200, அதாவது லெஸ் தென் 200, 200 கம்மியாக இருக்காங்க பீப்புள்ஸ். ஓகே, அட் த சேம் டைம் டீர் அண்ட் பிசான் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி வர ஆன்சர் இருக்குல்ல, அதை விட அதிகம். ஓகே, அதாவது டீர்ஸ் அண்ட் பிசான்ஸை விட அதிகமாக இருக்குது. ஓகே, ஸோ இப்போ அதோட கால்குலேஷனை பார்க்கலாம். ஓகே, ஹவு மெனி பீப்புள் மஸ்ட் பொன்னமலா ஹாவ் கவுண்டட். ஸோ அதை பொன்னமலா இருக்காங்கல்ல, அவள் வந்து எவ்வளோ கவுண்ட் பண்ணியிருக்கா. ஓகே, அந்த சம் பார்க்கணும். நெக்ஸ்ட்டு இது வந்து 7th sum. சரியா, this one is 7th sum. Next another one. The guide tells them that there are 600 cave painting in all. டோட்டலாக 600 cave paintings இருக்குது. ஓகே, 600 cave paintings இருக்குது. It is time to leave Bhimbetka. ஸோ நம்ம வந்து நம்மளுக்கு டைம் ஆகிடுச்சு, நம்ம பிம்பெட்கா விட்டு போகலாம். அந்த 600ஐயும் பார்க்கறதுக்கு நமக்கு டைம் இருக்காது. ஓகே, they have spent 1 hour there. ஸோ அங்கே வந்து எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, 1 hour. ஓகே, எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, 1 hour. வாட் டைம் இஸ் இட். ஸோ அப்போ வந்து எவ்வளோ டைம் வந்து ஆகுது. ஓகே, ஸோ அப்போ வந்து டைம் என்ன, டைம் வந்து அப்போ எவ்வளோ ஆயிருக்கு. அடுத்தது they are now moving toward Bhopal. ஸோ போபாலை நோக்கி போயிட்டுருக்காங்க. they should reach there in less than 1 hour. ஸோ 1 hourக்குள்ளே ரீச் ஆகிடுறாங்க. ஓகே, ஸோ போபாலுக்கு 1 hourக்குள்ளே ரீச் ஆகிறாங்க அட் அபவுட் -o'clock. ஓகே, ஸோ அவங்க அந்த பிளேஸை விட்டு 1 hour ஆகிடுச்சு. அங்கே வந்து அவங்க வந்து 11 o'clock வந்தாங்க. 11 o'clock வந்தவங்க 1 hourக்கு அப்புறம் போயிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ 12, அதுக்கு மேலே டைம் ஆகிருக்கு. ஓகே, ஸோ 12 o'clock நீங்கள் வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே 1 hourக்குள்ளே வந்து டைம் ஆகிருக்கு. இது என்ன டைம். ஓகே, ஸோ இந்த 2 சம்ஸையும் 7 and 8. ஓகே, 7. ஸோ இப்போ சம் 7 and 8 இது ரெண்டுத்தையும் இப்போ நம்ம பார்க்கலாம். சரியா, நெக்ஸ்ட் ஒன் 7th sum. ஓகே, டோட்டல் நம்பர் ஆஃப் அனிமல்ஸ். ஓகே, ஸோ இப்போ பீப்புளோட கவுண்ட்ஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. பீப்புளோட கவுண்ட்ஸ் வந்து அனிமல்ஸோட கவுண்ட்டை விட எக்ஸஸாக இருக்கும். ஓகே, அதிகமாக இது இருக்கும். அடுத்தது லெஸ் தென் 200 விட கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, டோட்டல் நம்பர் ஆஃப் அனிமல்ஸ். டோட்டல் நம்பர் ஆஃப் அனிமல்ஸ் எவ்வளோ, 117 deer ப்ளஸ் 37 bisons. ஓகே, ஸோ 37 bisons. டோட்டலி 154 animals. எவ்வளோ இருக்குது, 154 animals. கவுண்ட் பண்ணுங்கள். 117 37 7 7 14, 14க்கு 4, ரிமைனிங் 1. ஓகே, ரிமைனிங் எவ்வளோ, 1 மேலே கவுண்ட் பண்ணிக்கோங்க. 3 4 5. ஸோ இந்த 1 அப்படியே கீழே ரைட் பண்ணிக்கோங்க. 154. ஸோ ஆன்சர் இஸ் 154. அனிமல்ஸோட கவுண்ட் எவ்வளோ, 154. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ people. ஓகே, people count is less than 200. ஓகே, 200 விட லெஸ்ஸாக இருக்கணும். அனிமல்ஸ் கவுண்டடை விட மோர் தென்னாக இருக்கணும். ஓகே, டோட்டலி they give 4 choices. ஓகே, they give totally 4 choices. First one is 154, 214, 177, 134. Okay, they give totally 4 choose. First one 154 is animal count. Next one 134 வந்து ரொம்ப பிலோவாக இருக்குது. ஓகே, ஸோ அனிமல் கவுண்ட்டை விட இது பிலோவாக இருக்குது. ஸோ இது வந்து ஆன்சராக இருக்கிறதுக்கு சான்சஸே இல்லை. ஓகே, நெக்ஸ்ட்டு 214 இந்த கவுண்ட் பாருங்கள். 214 இது வந்து இங்கே இருக்கிற எந்த கவுண்ட்டும் இல்லை. பட் 200 விட பீப்புள்ஸ் கவுண்ட் வந்து லெஸ்ஸாக இருக்கும். 200 அதாவது 200 விட கம்மி. ஓகே, 200 விட லெஸ்ஸு. ஸோ இது 200 விட அதிகமாக இருக்குது. சரியா, ஸோ இதுவும் வந்து ஆன்சர் கிடையாது. ஸோ ரிமைனிங் இருக்கிறது 177. திஸ் இஸ் ஏ ஆன்சர். ஓகே, யூ ரைட் அசெண்டிங் ஆர்டர். ஓகே, அசெண்டிங் ஆர்டரில் ஏறு வரிசையில் எழுதுங்க. 134,
154, 177, 200, 214. ஸோ 214 வந்து மேலே இருக்குது ஓகேவா. 200க்கு கீழே 154 அனிமல்ஸ் கவுண்ட்டுக்கு மேலே. ஓகே, அனிமல்ஸ் கவுண்ட்டுக்கும் மேலே. ஸோ திஸ் ஒன் இஸ் எ ஆன்சர். 177 இஸ் பீப்புள் கவுண்ட். 177 பீப்புள்ஸ் வந்து அதில் இருக்காங்க ஓகேவா. பீப்புள் கவுண்ட் எவ்வளோ? 177. Now we continue 8th sum. Okay, so 8th sum ஓட அந்த questions என்ன? ஆக்சுவலாக they reach பிம்பட்கா. பிம்பட்கா எப்போ ரீச் பண்ணாங்க? 11 o'clock. ஓகே, they are reached பிம்பட்கா. they are reached பிம்பட்கா at 11 o'clock. ஓகே, எவ்வளோ டைமு? 11 o'clock, 11 மணிக்கு போய் சேர்ந்துருக்காங்க. ஓகே, they spent here 1 hour. ஓகே, ஸோ அங்கே எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க? 1 hour. எவ்வளோ டைமு அந்த பிளேஸில் பிம்பட்கால எவ்வளோ டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அங்கே சுற்றி பார்க்குறதுக்கு? 1 hour. ஓகே, நெக்ஸ்ட்டு வாட் டைம் இஸ் இட்? ஓகே, வாட் டைம் இஸ் இட்? ஸோ அவங்க வந்து அங்கேருந்து கிளம்பும்போது டைம் என்ன? ஓகேவா. ஸோ அங்கேருந்து வந்து போபாலுக்கு இப்போ கிளம்புறாங்க ஓகேவா, ஸ்டார்ட் ஆகுறாங்க, பஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ டைம் என்ன? ஆக்சுவலாக 11 + 1 = 11 o'clock கூட 1 ஆட் ஆச்சுன்னா எவ்வளோ? 12. ஓகே, ஸோ 12 o'clock. அவங்க வந்து பிம்பட்கா விட்டு கிளம்பும்போது டைம் என்ன? 12 o'clock. ஓகே, நெக்ஸ்ட்டு they are now moving towards Bhopal. they are moving now towards Bhopal. ஓகே, ஸோ போபாலை நோக்கி 12 o'clock அப்போ அவங்க கிளம்புறாங்க, ஸ்டார்ட் பண்ணுறாங்க. they should reach there in less than 1 hour. At about எவ்வளோ clock? ஓகே, ஸோ டைம் என்ன? at about எவ்வளோ -o'clock. ஸோ அவங்க 12 o'clock வந்து அந்த பிளேஸ்லேருந்து கிளம்புறாங்க ஓகேவா. பிம்பட்காலேருந்து போபாலை நோக்கி அவங்க எந்த டைம் கிளம்புறாங்க? போபாலை நோக்கி 12 o'clock வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சரியா. ஸோ ஆஃப்டர் 12 o'clock அப்புறம் டைம் ஆகிருக்கு 1 hourக்கு முன்னாடி ஓகேவா. அதாவது at about 1 hour, less than 1 hour சொல்லியிருக்காங்க. எவ்வளோ? less than 1 hour, 1 hourக்குள்ளே ஆயிருக்கு டைமு. அது வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ டைம்? at aboutனா கிட்டத்தட்ட எவ்வளோ டைமு அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ அப்போ உங்களுக்கு டைமிங் பார்த்தோன்னா இங்கே 12, 1, 2, 3, ஓகே, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. ஓகே, ஸோ ஒரு கிளாக் போட்டு அதில் வந்து ட்ரா பண்ண மாதிரி. ஓகே, ஸோ இங்கே சென்டரில் அந்த நீடில்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து இப்போ 9 o'clock இருந்தாங்க, அடுத்தது 10 ஆச்சு. ஓகே, அப்புறம் 11 o'clock வந்து இருக்காங்க. 11 கூட 1 ஆட் ஆச்சுன்னா 12 o'clock. ஓகே, 12 o'clock கூட திரும்ப 1 hour வந்து ஆட் பண்ணுறாங்க. ஸோ 1 hour ஆட் பண்ணும்போது திரும்ப உங்களுக்கு என்ன டைம் ஆகுது? 1 o'clock கிட்ட. ஓகே, ஸோ அவங்க 1 o'clock-க்கும் 1 hour-க்கும் less than 1 hour சொல்லியிருக்காங்க. ஸோ 1 o'clock கிட்ட போயிருக்காங்க. அப்போ டைம் என்ன? at about 1 o'clock. ஓகே, 1 o'clock. ஸோ இது வந்து 12 hours டைம்னா உங்களுக்கு 1 o'clockன்னு வரும். சரியா. 24 hours வாட்சஸ் அந்த டைம்னு இருந்தால் உங்களுக்கு 13 வரும். 12 கூட 1 ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன? ஆக்சுவலாக 13 தான் வரும். இது 12 hours கால்குலேட்டர். ஓகே, டைம் கால்குலேஷன் வந்து 12 hoursன்றதுனால 1 o'clock. இதுவே 24 hours இருந்தால் 13. ஓகே, ஸோ உங்களோட ஆன்சர்ஸ் என்ன? ஆன்சர் வந்து 1 o'clock. சரியா. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து லெசன் வந்து டோட்டலாக எவ்வளோ சம்ஸ் பார்த்துருக்கோம்? 8 sum பார்த்துருக்கோம். ஓகே, நவ் வி ரீகால் த சம்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு சம், வாட் வாஸ் விக்டோரியா ரைட்? ஓகே, ஸோ விக்டோரியா வந்து 500 kilometers மேலே. ஓகே, மோர் தென் 500 meter. திஸ் பிரிட்ஜ் வாஸ்
அதோட லாங் என்ன மோர் தென் 500 ஓகே 500 கிலோமீட்டர் அப்படின்னு சொன்னாங்க ஓகே ஸோ 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1000 meters ஸோ half a kilometer equal to 500 meter. The bridge is 756.82 meters அதோட லாங் என்ன இவ்வளோ இருக்குது ஸோ இது பார்த்தோம்னா நம்மளுக்கு 1000 விட கம்மி ஓகே ஸோ 500 விட அதிகம் ஸோ அதனால் அவங்க சொன்னது கரெக்ட் ஓகே ஹென்ஸ் விக்டோரியா வாஸ் ரைட் அவங்க சொன்னது என்ன 1 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டருக்கு மேலே ஓகே ஸோ ஷி சேட் ரைட் ஸோ அவங்க சொன்ன ஆன்சர் ரைட் ஓகே செகண்ட் கொஸ்டின் வந்து மிஸ்டர் ராகேஷ் வந்து 40 மீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அதோட லென்த்து ஹைட் எவ்வளோ பிரிட்ஜில் இருந்து அந்த வாட்டர் லெவல் இருக்குல்ல அதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோனா 40 மீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க மிஸ் ஆஷா டோல்டு 15 மீட்டர் இன் ரெய்னி சீசனில் 15 மீட்டர்ஸாக வந்து அது சேஞ்சஸ் ஆகிடுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதுக்கு ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா நம்மளுக்கு அது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ண ஆன்சர் கிடச்சிரும் ஓகே ஸோ 40 மீட்டர் ஈக்குவல் டு 15 மீட்டர் டோட்டலி உங்களுக்கு இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணும்போது ஆன்சர் என்னவாகும் 25 மீட்டர் ஸோ 25 மீட்டர் இஸ் difference between rainy season and now okay so answer is 25 next third one this one is third sum okay so one bus வந்து refill பண்ற time எவ்வளோ 15 minutes at the same times they refill two buses okay so two buses refill பண்றதுக்கான time வந்து நம்மளுக்கு தெரியாது one busக்கு 15 minutes அப்போ 2 பஸ்க்கு 15 into 2 ஓகே ஈக்குவல் டு 30 minutes ஸோ 30 minutes வந்து அவங்களுக்கு என்ன ஆகுது பஸ்ஸை ரீஃபில் பண்ணுற டைமு 30 minutes பஸ்ஸை ரீஃபில் பண்ணுற டைம் 30 minutesனால் திரும்ப அவங்க எவ்வளோ நேரம் இங்கே டிலே பண்ணுறாங்க 30 minutes டிலே பண்ணுறாங்க 30 minutes டிலே பண்ணால் அவங்க ரீச் ஆகிற இடத்த 30 minutes வந்து லேட்டாக தான் போய் சேருவாங்க ஓகே ஸோ ஆன்சர் இஸ் 30 minutes நெக்ஸ்ட் ஒன் ஃபோர்த்து சம்மில் அந்த பஸ்ஸு எவ்வளோ வந்து லிட்டர் வந்து ஃபில் பண்ணுது 100 லிட்டர் டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் டீசல் ஃபில்டு டோட்டல் குவான்டிட்டி எவ்வளோ 100 liters ஸோ அதோட காஸ்ட்டு பார்த்தோம்னா 100 லிட்டரோட காஸ்ட் என்ன 3500 இப்போ 1 லிட்டரோட காஸ்ட் எவ்வளோ அப்படின்னு கொஷின் கேட்குறாங்க ஓகே ஸோ 1 லிட்டர் நம்மளுக்கு வேணும்னா அந்த 3500 100ஆல் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும் ஓகே ஸோ 3500 டிவைடட் பை 100 ஈக்குவல் டு 35 ஸோ 1 லிட்டர் நம்மளுக்கு என்ன தெரியாது ஆன்சர் தெரியாது 100 லிட்டர் ஈக்குவல் டு 35 ஸோ இந்த 100 ஈக்குவலுக்கு இந்த சைடு எடுத்துகிட்டு வந்தோம்னா அது டிவிஷனில் வந்துடும் ஓகே டிவைடில் வரும் ஸோ அதை கேன்சல் பண்ணும்போது உங்களுக்கு ஆன்சர் இஸ் 35 ஸோ 1 லிட்டர் பெட்ரோல் எவ்வளோ 35ன்னு அவங்க ஃபில் பண்ணிகிட்ருக்காங்க சரியா நெக்ஸ்ட் ஒன் ஃபிஃப்த்து சம் ஓகே ஸோ ஃபிஃப்த்து வந்து அம்மன் வந்து எவ்வளோ டைம் எடுத்துக்கிறாங்க 15 minutes வந்து அவங்க டாய்லெட்டில் டைம் எடுத்துக்கிறாங்க ஓகே ஸோ ஒன் பஸ் ரீஃபில் பண்ணுறதுக்கு டைம் எவ்வளோ ஆகுதோ அவ்வளோ டைம் வந்து அம்மன் எடுத்துக்கிறாங்க ஸோ ஒன் பஸ் ரீஃபில் பண்ணுற டைம் எவ்வளோ 15 minutes ஸோ அம்மனும் வந்து 15 minutes வந்து டைம் எடுத்துக்கிறாங்க சரியா நெக்ஸ்ட் ஒன் நம்பர் ஆஃப் சிக்ஸ்த்து சம்மு நம்பர் ஆஃப் டீர் ஈக்குவல் டு 117 ஓகே ஸோ அவங்க கொஷின் என்ன பிஸானுக்கும் டீருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் ஓகேவா டீர் வந்து பிஸானை விட எவ்வளோ எக்ஸஸாக இருக்குது அப்படின்னு கொஷின் கேட்குறாங்க ஓகே ஸோ நம்பர் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு 117 நம்பர் ஆஃப் பிஸான் ஈக்குவல் டு 37 நம்பர் ஆஃப் டி மோர் தென் பிஸான் ஈக்குவல் டு உனக்கு கொஷின் மார்க் தான் இப்போதைக்கு ஆன்சர் தெரியாது ஸோ அதோட டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் எப்பயுமே டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும்னா சப்ட்ராக்ட் பண்ணணும் ஓகேவா டிஃப்ரென்ஸ் உனக்கு கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும் சப்ராக்ட் பண்ணணும் டோட்டல் கண்டுபிடிக்கணும்னா ஆட் பண்ணணும் சரியா ஸோ நம்பர் ஆஃப் டீர் மைனஸ் நம்பர் ஆஃப் பிஸான் 117 மைனஸ் 37 ஸோ இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணும்போது உனக்கு ஆன்சர் என்ன வருது 80 ஸோ 80 டீர் வந்து பிஸானை விட எக்ஸஸாக இருக்குது ஆன்சர் இஸ் 80 நெக்ஸ்ட் ஒன் செவன்த் சம் ஸோ நம்பர் ஆஃப் நம்பர் ஆஃப் அனிமல்ஸ் வந்து என்ன எத்தனை அனிமல்ஸ் வந்து கவுண்ட் பண்ணும் ஆக்சுவலாக நம்பர் ஆஃப் டீஸ் அண்டு பிசான் ஓகேவா ஸோ டீஸ் பார்த்தோன்னா 117 பிசான்ஸும் பார்த்தோன்னா 37 ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் உனக்கு டோட்டல் எவ்வளோ வருது டோட்டல் 154 அனிமல்ஸ் டோட்டலாக அனிமல்ஸ் எவ்வளோ இருக்குது 154 இப்போ பீப்புள் கவுண்ட் இஸ் லெஸ் தென் 200 விட பீப்புள் கவுண்ட் எவ்வளோ இருக்கும் பீப்புள் கவுண்ட்டு 200 விட லெஸ்ஸாக இருக்கும் ஸோ உங்களுக்கு இங்கே நான் அசெண்டிங் ஆர்டர்ஸில் அங்கே கொடுத்துருக்க சூஸை எழுதியிருக்கேன் ஓகே 134 154 177 204
14. ஸோ இந்த 200ங்கிறது நான் உங்களுக்கு ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்கல்ல 200 விட லோ, அதுக்காக இந்த 200 ரைட் பண்ணியிருக்கேன். ஸோ 200 விட லோ, அனிமல்ஸை விட அதிகம். ஸோ இதுதான் ஓகே ஆன்சர். 177 இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர். ஓகே நெக்ஸ்ட் ஒன் 8th sum. ஸோ 8th sum, they reached Bhimbetka at 11 o'clock. எத்தனை மணிக்கு ரீச் பண்ணுறாங்க? 11 o'clock வந்து ரீச் ஆகுறாங்க. ஓகே தே ஸ்பெண்ட் 1 hour. எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க? 1 hour வந்து அதே பிளேஸ்லேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ டோட்டல் டைம் அங்கேருந்து 1 ஹார்ஸ்க்கு அப்புறம் அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகே தே ஆர் நவ் மூவிங் டுவர்ட்ஸ் போபால். போபாலை வந்து நோக்கி மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ டைம் என்ன? ஸோ 11 o'clock வந்து ரீச் ஆனது. 1 hour அவங்க டைம் வந்து அங்கே ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. டோட்டல் 12 o'clock. 12 o'clock பிம்பட்காலேருந்து அவங்க கிளம்புறாங்க. சரியா? they should reach there in less than 1 hour. அவங்க வந்து போபாலை ரீச் ஆகுறாங்க 1 hourக்குள்ளே. ஓகேவா? less than 1 hour. 1 hourக்குள்ளே அவங்க ரீச் ஆகுறாங்க. நெக்ஸ்ட்டு at about 1 o'clock. அது வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ இருக்குது? 1 o'clock இருக்கும். சரியா? ஸோ 12க்கு அப்புறம் என்ன இருக்குது? 1 o'clock தான். ஓகேவா? 12 முடிஞ்சு 1 ஹார்ஸ்க்குள்ளேனா 1 o'clockக்குள்ளே அவங்க அந்த பிளேஸை ரீச் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகே ஸோ அவர் ஆன்சர் இஸ் 12 o'clock and 1 o'clock. Okay, they give totally 2 dashes. Okay, so you complete all the works. We complete our this session. Okay, we complete this session. I hope all are understand these topics. You have any doubt, send in your WhatsApp group. All of you complete your homework, send your WhatsApp group. Okay, thank you students. Happy learning.